ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு சின்ன டிப்ஸு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. என்னென்னா, நம்மளில் எல்லோருமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டீக்கு அடிக்ட் ஆகிருப்போம். டீ குடிக்கிறது, காலையில் எந்திரிச்சா டீ குடிப்போம், ஈவினிங் ஆனால் டீ குடிப்போம், தலை வலிச்சதுன்னா டீ குடிப்போம், தூக்கம் வரலன்னா டீ குடிப்போம், சந்தோஷமாக இருந்தால் டீ குடிப்போம், துக்கமாக இருந்தால் டீ குடிப்போம். அது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் டீ குடிப்போம். ஸோ நம்ம மனநிலை எப்படி இருந்தாலும் அதனை கடந்து செல்வதற்கு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தால் தேவலாம் அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ நம்மளாம் நிறைய பேர் டீக்கு அடிக்ட் ஆகியிருப்போம். ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் டீ குடிக்கிறத எல்லோருமே தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு வரக்கூடிய டீ தூள்கள் எல்லாமே மார்க்கெட்டில் இன்றைக்கு வரக்கூடிய டீ தூள்கள் எல்லாமே கலப்படம், வேதியியல் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் கலந்து தான் வருது. அதனால் அதில் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதால நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய, அன்றாடம் குடிக்கக்கூடிய ஒரு பொருளாக டீ இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் இதை ரொம்ப ஆழமாக அழுத்தி சொல்கிறேன். தயவு செஞ்சு யாருமே இனிமேல் நார்மல் டீ குடிக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் டோட்டலாக டீ அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இந்த நார்மல் டீ குடிக்கிறத தவிர்த்து விட்டு அதுக்கு பதிலாக மூலிகைகள் சார்ந்த டீ ஏராளமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, லெமன் டீ இருக்குது, இஞ்சி டீ இருக்குது, சுக்கு டீ இருக்குது, மல்லி டீ இருக்குது, துளசி டீ இருக்குது, லாவெண்டர் டீ இருக்குது, க்ரீன் டீ இருக்குது, பிளாக் டீ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் சார்ந்த டீக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டீயை வாங்கி குடிங்க. நார்மல் டீ குடிக்கிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். உடல்நலத்தில் அக்கறையை செலுத்துங்கள். நம்மளில் இப்போல்லாம் நிறைய பேர் இல்லை, வெகுவாகவே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசை தாண்டதே பெரிய போராட்டமாக இருக்குது. ஆனால் 100 வயசு வரை நம்மெல்லாம் வாழ வேண்டிய நபர்கள் தான். ஸோ எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இல்லாதவர்களும் இன்றைய காலகட்டத்தில் 60 வயதை தாண்டி இங்கே வாழ்வதற்கு ரொம்ப ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. தயவுசெய்து நம்ம எல்லோருமே இந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் நல்லபடியாக வாழணும். இந்த உலகத்தில், இந்த பூமியில் நம்ம பார்க்க வேண்டிய, நம்ம இன்னும் அனுபவிக்க வேண்டிய இடங்கள், சுகங்கள் நிறைய எண்ணற்றவை இருக்குது. இதை எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு தான் நம்ம போகணும். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கோம். ஸோ டீங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவையில்லை ஒன்றா இருக்கிறதால இந்த பதிவை ரொம்ப ஆழமாக ஆணித்தனமாக சொல்கிறேன். நார்மல் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். மூலிகைகள் சார்ந்த டீயை குடிக்கிறதுக்கு மட்டும் இனிமேல் முயற்சி செய்யுங்க. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். தேங்க்யூ.